தவக்காலத்தினுடைய தொடக்க நாள், தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. தவக்காலம் ஆண்டாண்டுக்காக வந்து செல்கின்ற ஒரு நிகழ்வாக இல்லாமல் அற்புதமான பங்கேற்பாக மாற்றுவோம். மூவர் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அப்படியே சற்று கண்களை மூடுவோம். நாம் இருக்கக்கூடிய இடமும் வந்திருக்கக்கூடிய நிகழ்வும் நம்முடைய தவக்காலத்துடைய கடமை அல்ல, மாறாக இதில் ஒரு அழகான சத்திய உண்மை அடங்கியிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளின் பயணத்தை அன்றைக்கு நடந்த சம்பவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை இன்றைய நாள் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து கடவுளுடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் பலத்தையும் ஞானத்தையும் பெற அற்புதமான வாய்ப்புகள், தருணங்கள். அப்படியே நாம் செபிப்போம். எல்லோரும் ஆங்காங்கு நிற்பவர்கள், பார்ப்பவர்கள், வேண்டுபவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டு ஒருங்கே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வீடை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம், அது கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய வேலைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம், அது கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய கவலைகளெல்லாம் தூக்கி ஆண்டவரிடம் போட்டுவிட்டு, ஆண்டவா, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த உம்முடைய சன்னிதானத்தில் அற்புதமாக இந்த தவக்காலத்தை நாங்கள் தொடங்குகின்ற வேளையில், குறிப்பாக தவக்காலம் அருளின் ஆசிரின் இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம், நேரக்கணக்கோ மணிகணக்கோ அல்ல, மாறாக உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய காலம். இதில் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக வந்து செல்கின்ற நிகழ்வாக மட்டுமில்லாமல் எங்கள் வாழ்க்கையை சுயாய்வு செய்ய, சுத்திகரிப்பு செய்ய, அலச அற்புதமான வாய்ப்புகளாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இதோ உம்முடைய இந்த 14 ஸ்தலத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான ஒரு உழுக்கலாக, ஒரு அலசலாக அற்புதமாக கொண்டு செல்ல இவற்றின் வழியாக மாபெரும் மாற்றத்திற்கும் மனமாற்றத்திற்கும் அருளுக்கும் இரக்கத்திற்கும் வழிகோலாக அமைய உம்முடைய நீடிய பொறுமையும் உம்முடைய நீடிய பேரன்பையும் உணரச் செய்தலும். இங்கு வருபவர்கள், வந்திருப்பவர்கள், வர இயலாதவர்கள் அத்தனை பேருடைய வாழ்வில் ஒரு அழகான அற்புதமான ஆசீர்வாதத்தின் நேரமாக, தருணமாக, பொழுதாக மாற அருள் புரிய உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆகவே இந்த ஒரு அழகான தொடக்க சிந்தனையோட தவக்காலத்துக்குரிய இந்த சிலுவை பாதைக்குரிய பாடல் தவக்காலம் அது எதை சொல்லுகிறது என்ற பாடல் வழியாக நாம் பாடுவோம். சிலுவையை தூக்கி கொண்டு வாருங்கள். பாடலை பாடிக்கொண்டு இருப்போம். சிலுவை ஏந்தி கொண்டு வாருங்கள். ஆக நம்முடைய சிலுவை அடையாளம், கிறிஸ்துவத்தின் அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம், ஆசீர்வாதத்தின் அடையாளம், இரக்கத்தின் அடையாளம், அருளின் அடையாளம். ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமக்கிறார் என்றால் நிச்சயமாக துன்பங்கள் பாதையில் ஏதோ ஒரு அழகான செய்தியை கடவுள் கொடுக்க வருகிறார். மீட்பின் அருள் அடையாளமாக இந்த சிலுவை என்றால் இந்த சிலுவையின் வழியாக நாம் பெறக்கூடிய பொருளை உணர்வோம். பாடலை தொடர்ந்து பாடுவோம்.
ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. கரங்களை எல்லாம் நாம் உயர்த்துவோம். கரங்கள் உயர்த்துகின்ற போது இறைவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள். we are just before God nothing. சிலுவை சொல்லப்படுவது கிரேக்கர்களுக்கு மடமையாக, யூதர்களுக்கு இது ஒரு மடமையாக கருதப்பட்ட அந்த சிலுவையை தான் கடவுள் தன் வாழ்வின் பயணத்தில் பங்கெடுக்கிறார் அல்லது அதை எடுத்து கொண்டு செல்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை சிலுவைகள், துன்பங்கள், இவையெல்லாம் இந்த சிலுவை பாதையோடு கரைத்து கொள்ள, ஒன்றித்து கொள்ள அற்புதமான இந்த சிலுவை பாதையில் சிலுவை முக்கியத்துவம் இடம்பெறுகிறது. ஆக இயேசுவோடு ஒன்றித்த உடலோடு உடலாக, இரத்தத்தோடு இரத்தமாக, வியர்வையோடு வியர்வையாக கலந்த இந்த சிலுவையை ஆண்டவன் ஆசீர்வதிக்க. அப்பா தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், புகழ். நமக்கு நன்றி சொல்ந்த சிலுவை பாதையின் வாழ்க்கையின் பயணத்தில் அற்புதமாக ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எந்த ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமான ஊர்வலம் இல்லாமல் இங்கே ஒரு லட்சிய ஊர்வலத்திற்காக உம்முடைய அழகாக சிலுவையை நீர் அடையாளமாக, சிலுவையை அருட்சாதனமாக பயன்படுத்தினராகவே இந்த சிலுவையை நாங்கள் ஏந்தி கொண்டு செல்லுகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகின்ற சிலுவையின் பயணத்தை நீரும் எங்களோடு இருந்த பயணத்தில் ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவின் பெயரால் இந்த சிலுவையினை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் ஸ்தலத்துக்குரிய பாடலை நாம் பாடுவோம். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. முதல் ஸ்தலம் இயேசுவின் மேல் தீர்ப்பானது சொல்லப்படுகிறது. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். தீர்ப்பு யார் சொல்ல வேண்டியது? கடவுள்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே மனிதன் தீர்ப்பு சொல்லுகிறான். இதுதான் முரண்பாடு. இந்த முரண்பாடை சக்கை வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கலாம். கடவுள் கீழே இருக்கிறார், மனிதன் மேலே இருக்கிறார். சக்கை என்ற பொருளுக்கு என்ன அர்த்தம்? பாவி என்ற அர்த்தம். ஆனால் அந்த பாவியை ஆண்டவர் முழுமையாக மனமாற்றுகிறார். ஆக இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முரண்பாடுகள். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். டு நாட் ஜட்ஜ் அதர்ஸ், யூ வில் நாட் பி ஜட்ஜ்ட் என்கிறார். தீர்ப்பிடாதீர்கள். பிலாத்து தன்னை காப்பாற்றி கொள்ள, தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்ள, தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றி கொள்ள தன்னை முன்னிலைப்படுத்துகின்றான். தன்னை மட்டுமே அதற்காக என்னவெனாலும் செய்ய பிலாத்து தயாராகின்றான். ஆக அந்த நேரத்தில் பிலாத்து தன் அதிகாரத்திற்காக இயேசு ஆண்டவரை தீர்ப்பிடுகிறான். ஆக அன்புக்குரியவர்களை, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நாம் தீர்ப்பிட்டிருப்போம் நினைச்சு பார்ப்போம். எத்தனை முறை நாம் தீர்ப்பிட்டு இருப்போம் இல்லையா? கணவன் மனைவியை தீர்ப்பிட்டது, மனைவியை புரிந்து கொள்ளாமல், கணவனை புரிந்து கொள்ளாமல் மனைவி தீர்ப்பிட்டது இல்லையா? தவறானவர், சரியில்லாதவங்க, லாய்க்கே இல்லாதவங்க. பெற்றோர் பிள்ளைகளை தீர்ப்பிட்டது, பிள்ளைகள் பெற்றோரை தீர்ப்பிட்டது. நாம் வேலை செய்கின்ற இடங்களில், நம்முடைய பங்கு வாழ்க்கையில், நம் அருகாமையில் உள்ளவர்களோடு. ஆக தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். எத்தனை முறை நாம் பிறரை காயப்படுத்தி, நம்முடைய வார்த்தைகளால் புண்படுத்தி, நம்முடைய உள்ளத்தினால் இல்லையா? ஆக நாம் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முறை உண்மை என்று தெரியாமல் மாமியார் மருமகளை தீர்ப்பிட்ட நேரம், மருமகள் மாமியாரை தீர்ப்பிட்ட நேரம். இதனால் உறவு சிக்கல்கள், உறவு பிக்கல்கள், முறிவுகள், பிரிவுகள், பிளவுகள். ஆக இப்படியாக உண்மை என்னவென்று தெரியாமல் எத்தனை உறவுகளில் நாம் விரிசலை ஏற்படுத்தியிருக்கின்றோம்.
அதே சூழல்தான் பிலாத்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள, அதுபோலதான் நம்மை காப்பாற்றிக்கொள்ள, நம்மை நியாயப்படுத்தி கொள்ள நாம் தீர்ப்பிட்ட நேரங்கள். ஆக இப்படியாக கடவுளுக்கு எதிராக நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், பலவீனங்கள், தவறான தீர்ப்புகளால் குடும்பத்தில் பிரிவுகளையும் பிளவுகளையும் உருவாக்கிய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு நாம் கேட்போம். அன்பு இயேசுவே, ஒருவரை ஒரு புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நல்ல மனநிலையை, மனப்பக்குவத்தை எங்களுக்கு தரும்படியாக உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இரண்டாம் ஸ்தலம், ஆண்டவர் இயேசு சிலுவையை தோள் மேல் சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு என்னதான் செய்தார்? அவருக்கு ஏன் இவ்வளவு ஒரு பாரமான கொடூரமான சிலுவையின் மரண தீர்ப்பு இடப்படுகிறது? ஏன் இவ்வளவு ஒரு மோசமான தண்டனை? அப்படி என்னதான் ஆண்டவர் செய்தார்? நல்ல ஒரு மனிதனாக சென்ற இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு கிடைத்த பரிசுதான் சிலுவை. ஆக அந்த சிலுவையும் சுமக்க தயாராகிறார், தன் தோள் மேல் சுமக்க. இது ஒரு லட்சிய பாதை, ஒரு லட்சிய வாழ்வை நோக்கிய. நிச்சயமாக இந்த சிலுவை, நான் சுமக்கின்ற சிலுவை தான் நாளைக்கு மீட்பின் இரட்சணியம் என்று அதை உணர்ந்து தன்னை முழுமையாக கையளிக்கிறார். கடவுளுக்கு தன்னை முழுமையாக கொடுக்கிறார். தந்தையே, இதோ என்னையே முழுமையாக இந்த சிலுவையின் பயணத்தில், சிலுவையின் கொடூரத்தில், சிலுவையின் உச்சத்தில், சிலுவையின் பயணத்தில் முழுமையாக ஆண்டவர் கையளிக்கிறார். there is no compromise in his undertakings. ஆக அந்த எந்த இடத்திலும் ஆண்டவர் இயேசு சமரசம் செய்து கொள்ளவில்லை. துன்பத்தை ஏற்கிறார், தோள் மேல் சிலுவையை சுமக்கிறார். எந்த முணுமுணுப்பும், எந்த ஒரு புலம்பல் இல்லாமல், இது கடவுளுடைய திட்டம், இது மனிதர்களுக்கான மாபெரும் மீட்பின் இரட்சணியம் என்று அழகாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த மனநிலை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமே. எத்தனை முணுமுணுப்பு, எத்தனை புலம்பல்கள், எத்தனை ஆதங்கங்கள், எத்தனை விதமான எதிர்மறையான எண்ணங்கள், என்னடா வாழ்க்கை என்று எத்தனை முறை நாம் நிந்தித்து கொண்டு, கடவுளை நிந்தித்து கொண்டு, பிறரை நிந்தித்து கொண்டு, நம் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், மன இறுக்கங்கள், மன சோர்வுகள் மத்தியிலே நாம் அத்தனை முறையும் என்னடா வாழ்க்கை என்று எத்தனை முறை நிந்தித்து, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், சவால்களை, சரிவுகளை சரியான மனநிலையில் இல்லாமல் முடங்கி போய் நாம் முடக்கவாதத்தில் இருந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். ஷபம். அன்பான இயேசுவே, என்ன அழகு, என்ன பேரழகு! தந்தையின் கட்டளைக்காக, மீட்பின் இரட்சணியத்திற்காக நீ சிலுவையை சுமந்தீர், ஏற்றுக்கொண்டீர். அந்த மனநிலையை தாரும். எங்கள் குடும்ப வாழ்வில், திருமண வாழ்வில், துறவு வாழ்வில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சிலுவைகள், எங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்கள், எங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், எதிர்கொள்ளக்கூடிய மனத்திராணியை தரும்படியாக உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் பாதையில் 3ஆம் ஸ்தலம். ஆண்டவர் இயேசு முதல் முறையாக தரையை முத்தமிடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள், சர்வ வல்லமையெல்லாம் படைத்த கடவுள், ஆனால் பாரத்தின் சுமை தாங்க முடியாமல் தரையில் கீழே விழுகிறார். தரையை முத்தமிடுகிறார். ஒரு பக்கம் சிலுவையின் சுமை, இன்னொரு பக்கம் ஏன் இந்த மக்கள் இப்படி செய்தார்கள், ஏன் கயவர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநியாயமாக தீர்ப்பிட்டார்கள் என்றெல்லாம் மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கும். ஆயிரம் சிந்தனைகளோடு, ஆயிரம் எண்ணங்களோடு, ஆயிரம் வழிகளோடு, காயங்களோடு ஆண்டவர் இருந்தாலும் அந்த பாரத்தின் சுமை தாங்க முடியாமல் கீழே விழுந்தாலும் விழுந்தவர் அங்கே இருப்பது கிடையாது. மீண்டும் எழதான் முயற்சி எடுக்கிறார். ஆக முடியுமென்றால் முயற்சி செய்வோம், முடியாது என்றால் வாழ்வில் பயிற்சி செய்வோம். ஆக இப்படியாக தன் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து அடுத்து லட்சியத்தை நோக்கி அழகான பயணம். இந்த பயணத்தில் அற்புதமான சிந்தனை கடவுள் நமக்கு வழங்குகிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எதில் நாம் விழுந்து கிடக்கின்றோம்? பாவத்தில், பலவீனத்தில், குறைகளில், மீண்டுமாக தவறான பழக்க வழக்கத்தில், குறை சொல்வதில், புரணி பேசுவதில், அடுத்தவரை தவறாக பேசுவதில், அடுத்தவரை கண்டு பொறாமைப்படுவதில் நாம் விழுகிறோம் இல்லையா, விழுந்து கிடக்கிறோம் இல்லையா? எத்தனை முறை நாம் உறவுகளால் துண்டாக நாம் சிதைந்து கிடக்கணும், அதில் விழுந்து கிடக்கிறோம் இல்லையா? ஆக இப்படியாக நாம் எதில் அதிகமாக விழுந்து கிடக்கிறோம்? எந்த பாவத்து நிமித்தமாக, பலவீனத்து நிமித்தமாக, குற்றத்து நிமித்தமாக, குறையின் நிமித்தமாக மீண்டுமாக நாம் விழுந்து கடவுளுடைய அந்த அன்பை, கடவுளுடைய உறவை, கடவுளுடைய பாசத்தை நாம் துண்டித்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து வெளிவரதான் அற்புதமான வாய்ப்புகள், அழைப்புகள் தான் சிலுவை பயணத்தின் பாதையில் சிந்தனை. ஜெபிப்போம். அன்பான இயேசுவை, நல்ல அறிவை தாரும். எது எங்களுடைய வாழ்க்கையின் எழுச்சிக்கு காரணம்? நாங்கள் விழுந்து கிடக்கின்ற பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் எங்கள் கண்முன் கொண்டு வந்து மீண்டும் எழக்கூடிய அந்த பலத்தை, சக்தியை, ஆற்றலை, ஞானத்தை, உற்சாகத்தை, வேகத்தை எங்களுக்கு தரும்படியாக உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களெல்லாம் வழிநடத்தும் ஆண்டவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுன. இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் பாதையில் 4ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு அற்புதமாக தன் தாயை தன்னுடைய சிலுவை பயணத்தில் சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். என்றைக்கோ நடந்த சம்பவமாக மட்டும் இந்த சிலுவை பயணம், பாடுகளின் பாதை அல்ல. மாறாக இன்றைக்கும் உயிர் கொடுக்கின்ற உயிர் ஓவியங்களாக தான் இன்றைக்கும் சிலுவை பயணம், பாடுகளின் பாதை நம் கண் முன்பாக காட்சியாக சாட்சிய வாழ்வுக்கு நம்மை அழைக்க நினைத்து பார்ப்போம். தன் ஒரே மகனை சீராட்டி, பாராட்டி, தாளாட்டி வளர்த்தெடுத்து அந்த மகன் எனக்கு உதவியாக, உறுதுணையாக இறுதி வரை இருப்பான் என்றுதான் எல்லா தாய்மார்களும் நாம் நினைக்கின்றோம், எல்லா தந்தைமார்களும். இதுதான் இயல்பாக இருக்கு. ஏன் நான் குருவாக என்னுடைய மகனை அனுப்ப வேண்டும், ஏன் சிஸ்டருக்கு என்னுடைய மகளையே அனுப்ப வேண்டும் என்று சுயநலத்தோடு இருக்கக்கூடிய உலகத்தில் இது ஒரு அழகான ஒரு பாடம் இல்லையா? இங்கே பாருங்க, ஆண்டவர் இயேசு தன் மகன், ஒரே மகன், தவறு ஏதும் செய்யாதவர், எந்த தவறும் செய்யாத ஒரு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு சிலுவையின் மரணத்தில், சிலுவையின் ஓலத்தில், சிலுவையின் ஊர்வலத்தில் அன்னையினுடைய தவிப்பு, அன்னையினுடைய மிகப்பெரிய அந்த ஒரு பரிமாற்றம் உறவின். ஆனால் அந்த நேரத்தில், அந்த சூழலில் அந்த தாயினுடைய சந்திப்பு தான் மிகப்பெரிய பலமாய் சக்தியாக மாறுகிறது.
ஆக அன்புக்குரியவர்களே, என்ன ஒரு அழகான தியாக அன்பின் உருவமாக தாய் அங்கே நிற்கிறாள். என் மகன், ஓகே, இது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திட்டத்திற்காக நான் இசைவு தருகின்றேன் சொல்லி அந்த நேரத்தில் முழுமையாக இறைவா இதோ இந்த நேரத்தை புரிந்து கொள்ள எனக்கு உறுதுணையாக இருக்கும் சென்று அந்த தாயினுடைய அழகான தியாக மனநிலை, அந்த தாயினுடைய உறுதுணை, அந்த தாயினுடைய பக்கபலம், அந்த தாயினுடைய அணைப்பு, அரவணைப்பு, சந்திப்பு மிகப்பெரிய உற்சாகமும் பலத்தை இயேசு ஆண்டவருக்கு தருகிறது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தாய் தன் குடும்பத்தில் முன்னெடுத்து வைத்தால், ஒரு தாய் பொறுப்போட, ஒரு தாய் தியாகத்தோட, ஒரு தாய் தன் மகனையும் மகளையும் குறிப்பிட்ட விதத்தில் ஆண்டவருக்கு ஏற்றார்படி வளர்த்தோம் என்றால் நிச்சயமாக அந்த தாயினுடைய சந்திப்பு, தாயினுடைய வளர்ப்பு மிகப்பெரிய பலமாய் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அமைகிறது. அன்னையிடத்தில் ஒப்புக்கிடும், தாயே, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எத்தனையோ தவறுகள் நிமித்தமாக இருந்தாலும் இதோ ஆண்டவர் இயேசுவை இந்த கோலத்தில் சந்தித்த பொழுது உடைய உடனிருப்பு தான் பலமாக மாறியது போல என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய பலவிதமான சோதனைகள், இறுக்கங்கள், மனவேதனைகள், கவலைகள் இவற்றின் மத்தியில் உம்முடைய உடனிருப்பால் என்னையெல்லாம் தேற்றிலும் உம்முடைய அற்புதமான ஆசீர்வாதம் எனக்கு உடனிருந்து வழி நடத்த வேண்டும் என்று அம்மா தாயே எங்களெல்லாம் நீர் வழி நடத்தியல்ல உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இறைவா இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் பாதையில் 5ஆம் நிலை, சீமோனுடைய அழகான உதவும் கரங்கள் இயேசுவுக்கு. திவ்யேசுவை ஆராதித்து வணங்கும் மக்கள் நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். களைப்பு ஒருபுறம், சோர்வு ஒருபுறம், கலக்கம் ஒருபுறம், எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சிலுவையின் மரணத்தின் உச்சம் ஒருபுறம், கொடூரமான அந்த சிலுவையின் வலி ஒருபுறம், இந்த மனிதர்களுக்காக ஒரு நாள் இந்த சிலுவை பயணம்தான் மாபெரும் ஆசீர், ஆற்றல், ரட்சணம் என்ற எல்லா எண்ணங்கள் கண்முன்பாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு உதவும் கரம் தேவைப்பட்டது. சீமோன் யார்? சீமோன் சீடர்களுள் ஒருவர் அல்ல. சீமோன் வேடிக்கை பார்க்க வந்தவர் தான். ஆனால் வேடிக்கை பார்க்க வந்த அந்த உள்ளம்தான் மாறுகிறது. பார்வையாளராக வந்த அவர் பங்கேற்பாளராக மாறுகிறார். அதனால தான் இன்று வரை வரலாற்றில் சீமோன் என்ற கதாபாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது என்றால் நாம் யார்? அல்லது சீமோன் கட்டாயத்தினால் உதவி செய்தானா அல்லது தானாகவே முன்வந்து உதவி அதுவல்ல வாதமும் விவாதமும். ஆனால் இயேசுவுக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அந்த உதவும் கரம் மாபெரும் உற்சாகத்தை ஆற்றலும் கொடுத்தன. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்வையாளர்களாக வந்து பார்வையாளர்களாகவே செல்ல போகிறோமா அல்லது பார்வையாளராக வந்து இயேசுவின் வாழ்வின் பயணத்தில் நம்முடைய வாழ்வின் பயணத்தை அலசி பங்கேற்பாளராக மாறப்போகிறோமா? அல்லது இன்னொரு பக்கம் இது போன்ற உதவும் கரங்கள் இயேசுவின் முகமாக இத்தனைக்கும் எத்தனை முகங்கள் தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. நாம் யாருக்கெல்லாம் உதவுகின்றோமோ அங்கு நாம் சீமோனாக மாறுகின்றோம். யாரிடத்தில் நம்ம உண்மையான அழகான புன்னகையை கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் சீமோனாக நாம் மாறுகின்றோம். ஆக தேவையில் இருப்பவருக்கு, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு, அல்லது பெண்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளையோர்களுக்கு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உதவும் கரம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய கரங்கள் முன்னின்று சென்றால், நம்முடைய பாதை முன்னின்று சென்றால், நம்முடைய உதவி முன்னின்று சென்றால் நாம் கூட சீமோனதாக மாறுகின்றோம். ஆக இதுதான் தவக்காலம், இதுதான் நோன்பு. நீங்களும் நானும் சீமோன் கதாபாத்திரத்தில் இடம் பிடிக்கதான் கடவுள் தரக்கூடிய அழகான வாய்ப்பும் அழைப்பும் தான் இந்த தருணம். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பான இறைவா, எத்தனை எத்தனை வாய்ப்புகள் நீ தந்தீர், எத்தனை எத்தனை முகமற்றவர்களுக்கு முகவரி கொடுக்க நீர் உம்முடைய அழகான ஒரு முகங்களாக பல முகங்களை நாங்கள் பார்த்தும் கண்டும் காணாமல் சுயநலத்தோடு சுய லாபத்தோடு வாழ்ந்த நேரங்கள்
இப்படியாக சீமோனுடைய கதாபாத்திரத்திற்கு எதிராக நாங்கள் இருந்த நாட்களுக்காக மனம் வருது. சீமோன் வரலாற்றில் இடம் பிடித்தது போல நாங்களும் உம்முடைய இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய உதவும் கரங்களாக, நேச கரங்களாக மாற அருள் புரிய உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இறைவா ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிக்காள் ஆண்டவர் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். சிலுவை பாதை சுய ஆய்வுக்கான ஒரு பாதை. சிலுவை பாதை நம்மை குறித்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு பாதை. சிலுவை பாதை என்பது நம்மை குறித்த ஒரு கண்ணோட்டம், நம்மை குறித்த சுய ஆய்வுக்கான ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய அழகான ஒரு பயணம்தான் இந்த சிலுவை பாதை என்பதை உணர்வோம். ஆகவே இந்த நேரத்தில் பாருங்கள், வெரோனிக்காள் எத்தனை பெண்கள் அந்த நேரத்தில் இருந்திருப்பார்கள். கொஞ்சம் அப்படி கற்பனையாக நினைத்து பார்ப்போம். மிகப்பெரிய கூட்டம். ஏசியார் 33 வயது இளைஞன், தவறு ஏதும் செய்யாது, கடவுளுக்காக, தந்தையாம் கடவுளுக்காக, உலகத்தின் மீட்புக்காக இவரால் அன்றி எவராலும் மீட்பில்லை என்று சொன்னது போல அந்த மீட்புக்காக தன்னை முன்வந்து சிலுவையின் மரணத்தை ஏற்கிறார், பாடுகளின் பயணத்தை தொடர்கிறார். எல்லாரும் இருந்தபொழுது அங்கே எல்லா பெண்களும் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் அசைவுகள், ஒரே ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் ஈரம் கசிய ஆரம்பிக்கிறது. ஆக நீங்கள் நினைச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் ஆண் ஆதிக்கத்தின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது யார் என்ன சொன்னால் என்ன, என் ஆண்டவன் இயேசுவுக்காக என்னால் முடிந்தது என்று சொல்லி துணிச்சலோடு துணிவோடும் துணியோடும் சென்று ஆண்டவர் இயேசுவின் கலைப்பில் ஒரு பங்கு, ஆண்டவர் இயேசுவின் பயணத்தில் ஒரு பங்கு, ஒரு பாங்கு முகத்தை துடைக்கிறாள். அந்த ஒரு நேரம் இயேசு ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. ஆக வெரோனிக்காள் துணிச்சலாக தைரியத்தோடு இருந்தால் இன்றைக்கு இருக்க வேண்டிய பெண்களும் மனநிலை அதுதான். யார் என்ன சொன்னால் என்ன, யார் நம்மை பற்றி தவறு சொன்னால் என்ன, யாருக்காக நாம் இருக்கின்றோம், யாருக்காக நாம் வாழ்கின்றோம், எதற்காக நாம் உழைக்கின்றோம், எதற்காக நாம் நகர்கின்றோம், எதற்காக அழகான பெண்மை. பெண்மை என்றால் பலம், பெண்மை என்றால் சக்தி, பெண்மை என்றால் மாபெரும் அபாரமான ஆற்றல், துணிவு, துணிச்சல். ஆகவே வெரோனிக்கா மனசுக்குள்ள இருந்த அழகான மனநிலை, துணிச்சல் நிறைந்த மனநிலை, எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை, சவால்களை எதிர்கொள்ள மனநிலை. யார் என்ன சொன்ன, என் ஆண்டவன் இயேசுவுக்காக நான் என்ற அந்த அழகான அந்த மனநிலையில் தான் ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு தாய்மார்கள் வாழ வேண்டிய. இப்படி நாம் வாழ்கின்ற போது ஆண்டவரோடு நாம் பங்கேற்பு, அதில் ஆண்டவர் கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? அவருடைய முகத்தையே பரிசாக கொடுக்கிறார். ஆக நிச்சயமாக துணிச்சலோடும் தைரியத்தோடும் நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற விதம், துணிச்சலோடு துணிவோடு நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்கிற நிச்சயமாக கடவுளுடைய பரிசு நமக்கு கிடைக்கும் என்பது வெரோனிக்காவுடைய அழகான கதை. வெரோனிக்காவுடைய மனநிலையில் உருவாக நாம் ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் கோழைகளாக முடங்கி போய் நல்ல வீர தாயாக, வீர பெண்மணியாக நின்று நிதானித்து செயல்படக்கூடிய அந்த சூழலை நாங்கள் விட்டு முடங்கி போய் இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிற. நிச்சயமாக நல்ல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய, குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய, கிறிஸ்துவ வாழ்வுக்கு சாட்சியாக வாழக்கூடிய தாயாக, ஒரு பெண்ணாக, ஒரு அருட்சோகரியாக வாழ்ந்த காட்டக்கூடிய அந்த மனநிலை எங்களுக்கு தரும்படியாக வேண்டுகின்றோம். நீரே எங்கள் வாழ்வில் மாபெரும் சக்தியும் ஆற்றலுமாக இருந்து வழி நடத்துவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் லைப்பார கடவன. ஆமென். அந்த
இடர்பாட வந்தீர் எனக்காக. ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் பயணத்தில் 7ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்றைக்கு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் நிறைய 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 என்னதான் நடக்கிறது, என்னதான் நடக்கப் போகிறது, யார் இவர் என்றெல்லாம் தான் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தில் ஒரு சிலருடைய கதாபாத்திரம் மிகப்பெரிய வரலாற்றின் சம்பவமாக மாறுகிறது. அதே போலதான் இன்றைக்கு பாருங்க, இந்த வரலாற்றின் பயணத்தை நாம் கண்கொள்ளா காட்சியாக அல்ல, மாறாக சாட்சியாக மாறதான் அழகான ஒரு சுய ஆய்வு, சுத்திகரிப்புக்கான ஒரு அழகான தருணமாக அதில் ஆண்டவர் இயேசு பாரத்தின் சுமை தாங்க முடியாமல் கீழே விழுகிறார். ஆக மீண்டும் விழுகிறார். அந்த சிலுவையின் அந்த தாங்க முடியாத வலி, அடித்திருப்பார்கள் இல்லையா, காரி உமிழ்ந்திருப்பார்கள். முள்ளானது தலைமையில் வைத்து ரத்தம் பீரிட்டு வலிகளோட ஒரு சாதாரண முள்ளு நம்முடைய காலில் குத்திவிட்டால் என்றாலே அதற்கு ஐயோ அலறி கொண்டு நாம் இருக்கக்கூடிய கட்டத்தில் நினைத்து பார்ப்போம். காட்சியை கண்முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவர் இயேசு மன துயரத்தில், மனக்கலக்கத்தில், மனதில் மிகப்பெரிய துயரத்தோடு, உடலளவில் முட்கள் குத்தி ரத்தம் பீரிட்டு சாட்டையால் அடித்து காரி உமிழ்ந்து சிலுவை மரணத்தை ஏற்று, அதுவும் குறிப்பாக வேடிக்கை பார்க்கின்ற கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் பாரத்தின் சுமை தாங்க முடியாமல் விழுகிறார். ஏன், இதற்காக ஒரு பக்கம் விழுந்தாலும் இங்கே ஏதோ ஒரு அழகான ஒரு செய்தியை நமக்கு முன்பாக வைக்கிறார். இந்த விழுதல் 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 என்பது இயல்பானது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் விழுவோம், நிச்சயமாக நம்முடைய சோதனைகளால் விழுவோம், பலவீனத்தினால் விழுவோம், பாவத்தினால் விழுவோம், தவறான வாழ்க்கை முறையால் விழுவோம், தவறான உறவுகளால், தவறான பேச்சுக்களால், தவறான வாழ்க்கை முறைகள், தவறான எண்ணங்களால், சிந்தனைகளால், தவறான வாழ்க்கை பழக்க வழக்கங்களால் விழுவோம். அது விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மீண்டுமாக எழுவதற்கான ஒரு அழகான வாய்ப்பாக, தருணமாக, ஒரு போராட்டமாக தான் கடவுள் நம் முன்பாக படைக்கிறார். ஆகவே விழுந்து கிடப்பதல்ல. புனித பவுலடியார் அழகாக ரோமேயருக்கு எழுதிய 7ஆம் அதிகாரம் சொல்வது போல, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் செய்வது கிடையாது, என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் அதை தான் காரணம் எனக்குள் இருக்கிற பாவ இயல்பு, the sinful nature which always intensively committing my sins again and again. மீண்டும் மீண்டுமாக பாவத்தில் விழுவது, அது விழுந்து கிடப்பதற்கான வழிகள் அல்ல, எழுந்து நடப்பதிலும் நாம் எதில் விழுந்து கிடக்கிறோம் என தெளிவு வந்து விட்டாலே அடுத்து நகர்வதற்கான எழுவதற்கான வாய்ப்பு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவா, சுய ஆய்வுக்கான ஒரு அழகான பயணம் தான் இந்த சிலுவை பாதை. என்னை குறித்து மறுபரிசீலனை செய்ய தான் அழகான இந்த சிலுவை பாதை. இதை நான் பல நேரங்கள் உணராமல், கண்டும் காணாமல் ஒரு வழக்கமாக வந்து போகின்ற, ஒரு ஆண்டாண்டு காலமாக வந்து செல்கின்ற நிகழ்வாக அல்லாமல், என் வாழ்க்கைக்குள்ளாக நான் எதில் 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 அதிகமாக விழுந்து உடைய அன்பை புறக்கணித்து உறவை முறித்து கொண்டு வாழ்கிறனோ அதிலிருந்து எழுந்து நடைபயல அருள்தாரும் ஆசீர்வதியும் ஆண்டவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இறைவா ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாதையில் 8ஆம் நிலை. ஆண்டவர் இயேசுவின் அழகான சந்திப்பில் எருசலேம் மகளிருக்கான ஆறுதல் நிறைந்த அழகான பகுதி. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில், ஒரு துயரத்தில், ஒரு சவால்கள் மத்தியில் ஆறுதல் யாருக்கு தேவைப்படும்?
துன்பப்படுவோருக்கு தான் ஆறுதல் தேவைப்படும். அதற்காக தான் பல நேரம் நம்ம என்ன சொல்வோம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு யார் ஆறுதல் சொன்ன வந்தீங்க, நான் இவ்வளோ துன்பத்தில் இருந்தேன், அப்போ யார் வந்து முன்னாடி நின்னுங்க, இப்படி தான் நம்ம ஆதங்கப்படும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா, தன் துன்பத்தில், துயரத்தில், வேதனையின் உச்சத்தில், மிகப்பெரிய அந்த மனக்கலக்கத்தில், மன போராட்டத்தில் இருந்த சமயம் யாருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்? எருசலேம் பெண்களுக்கு சொல்லுகிறார். அங்கிருந்த பெண்களை பார்த்து பார்த்தீங்களா, பெண்கள் பலவீனம் உள்ளவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. பெண்கள் எப்போதும் ஆண்டவரில் அழகான அற்புதமான பங்கு உண்டு. மகதலேனா மரியாளுக்கு ஒரு அழகான பங்குண்டு. ஆண்டவருடைய உயிர்ப்பின் சாட்சியை, அந்த அறிவிப்பை முதன்மையில் அறிவித்தது பெண்தான். அப்படி என்றால் இயேசுனுடைய அழகான திட்டத்தில் பெண்ணுக்கென்ற ஒரு அழகான ஒரு பங்கு உண்டு. ஆக இந்த நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு பெண்களை பார்த்து சொல்லார்கள், அழாதீர்கள், நீங்கள் அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுங்கள். என்னை குறித்து நீங்கள் அழ வேண்டாம். என்னை குறித்து நீங்கள் ஒரு துக்கத்தோடு, என்னை குறித்து ஒரு வருத்தத்தோடு, என்னை குறித்து வேதனையோடு இந்த சிலுவை பாதையில் பங்கெடுக்க வேண்டாம். அதற்கு மாறாக உங்களை குறித்து நீங்கள் யோசியுங்கள், உங்களை குறித்து அழுங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து. ஆக உங்கள் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன் இல்லையா, கணவன் மனைவியுமாக நீங்கள் உயர்ந்தீர்கள், 10 மாதம் நீங்கள் கழித்து பிள்ளை பெற்றீர்கள், நான் கொடுத்தேன், அதனால் பெற்றுக்கொண்டு உங்கள் பெயருக்கு பெற்றோர்கள். அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள், பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொன்ன காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசிரியை கொடுத்தேனே, அந்த குழந்தைகளை நீங்கள் எப்படி தான் வளர்க்கிறீர்கள்? அந்த குழந்தைகளை கண்காணிக்கிறீர்களா? அந்த குழந்தைகளை உணர்வுகளை புரிந்து கொள்கிறீர்களா? அந்த குழந்தைகளை மறை ஞானத்திலும் மறை அறிவிலும் வளர்க்கிறீர்களா? என்னுடைய குழந்தை அது படிக்க வேண்டும், இது படிக்க வேண்டும், அதற்கு என்று அவர்களுடைய அந்த திசை திருப்புகின்ற இந்த சூழ்நிலையில் மறை அறிவை, மறை ஞானத்தை உங்களால் கொடுக்க முடிகிறதா? அல்லது குழந்தைகளுக்குரிய பெற்றோராக உங்கள் குடும்பத்தில் ஜபத்தின் ஊற்றை, ஜபத்தின் வல்லமையை, ஜபத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிகிறதா? பிள்ளைகளை கொடுத்தேனே, அந்த பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கே தெரியாமல் ஊதாரித்தனமாக பல தகாத பழக்க வழக்கங்களால், போதைப் பொருட்களால், தகாத உறவுகளால் இன்றைக்கு அடிமையாக சின்ன பின்னமாக இருக்கு. அதை குறித்து நீங்கள் அழுங்கள். இன்றைக்கு என் பிள்ளை இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கான்னு சொல்லுகிறேன், அதை குறித்து அழுங்கள். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நன்றாக வளருங்கள். பிள்ளைகளுக்கேற்ற பெற்றோராக, பெற்றோருக்கேற்ற பிள்ளைகளாக, பிள்ளைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து நன்றாக அற்புதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு அந்த பிள்ளையினுடைய பரிசாக வளர்ப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக முன்மாதிரியாக இருங்கள். அதை குறித்து சிந்தைகள் என்றுதான் ஆண்டவருடைய அழகான இந்த சிந்தனை, இந்த பயணம், இந்த நேரம். ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவா, எங்களுக்கு கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளை பேரில் நாங்கள் முழுமையாக ஈடுபாட்டோடு உணர்ந்து பிள்ளைகளுக்கேற்ற நல்ல பெற்றோர்களாக, பெற்றோர்களுக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக வளர்க்க அறிவையும் ஞானத்தையும் ஆசீர்வாதம் தாரும். இந்த இடத்தில் வந்த பிள்ளைகள், வர இயலாத அத்தனை இளையோர் இளம் பெண்கள் எல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டும் மீண்டுமாக 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். கேள்வி இதுதான், ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாதையில் எத்தனை முறை சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுந்தார்? நாம் சொல்லுவோம் 3 என்று. இல்லை, 14 ஸ்தலத்தின் கணக்குக்காக 3 என்று சொல்லப்பட்டு இருக்கலாம். ஆனால் 30 முறை கூட விழுந்திருக்கலாம். நாள் முழுவதும் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அவர் செல்லுகின்ற பொழுது, சாட்டையால் அடிக்கின்ற பொழுது தள்ளி விட்டு இருப்பாங்க, போய் விழு என்று சொல்லி இருப்பார்கள், எள்ளி நகையாடி இருப்பார்கள் இல்லையா? அசிங்கமாக கூட அந்த மொழியில் அவர்கள் பேசி இருக்கலாம். கயவர்கள் இல்லையா, கொள்ளையர்கள்
அல்லது படை வீரர்கள், இப்படி எத்தனையோ விதமான அவமானங்கள் இருந்தாலும் மீண்டும் மீண்டுமாக அவர் விழுகிறார். இது ஒரு அழகான பாடம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நாம் விழுந்து கிடக்கிறோம். த லாஸ் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் த சின் இஸ் த பிக்கெஸ்ட் சின் இன் த 21st century என்று சொல்வார்கள். அதாவது நாம் பாவம் செய்கிறோம் என்ற அந்த அறிவே இல்லாமல் இருப்பது தான் இந்த 21ஆம் நூற்றாண்டிய பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. நாம் எதில் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம்? யார் பாவம் செய்யலை, யார் தவறு செய்யலை என்று நம்மை நியாயப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு முன்பாக நல்லவனாக என்று நாம் மட்டும் எண்ணிக்கொண்டு நமக்குள்ளாக, அதான் சொல்வார்கள், ஜப்பானியர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு 3 முகம் என்று. முதல் முகம் குடும்பத்திற்கு முன்பாக காட்டுவது, 2வது முகம் நண்பர்களுக்கு முன்பாக காட்டுவது, 3வது முகம் என்ன தெரியுங்களா? அடுத்தவளுக்கு காட்டாமலே இருப்பது. அதுதான் உண்மையான முகம். தென் வாட் இஸ் ஆர் ரியல் ஃபேஸ்? நம்முடைய முகங்கள் எப்படி? இன்றைக்கு எத்தனை பேர் பல முகமுடிகளாக நாம் விழுந்து கொண்டு பாவத்தில், பலவீனத்தில், குற்றத்தில், குறையில், மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கே தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் நாம் செய்கின்ற தவறுகள் அல்லது பலவீனங்கள் நிமித்தமாக விழுகின்ற நம்முடைய தவறான வாழ்க்கை பாதைகள், தவறான உறவுகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், எண்ணங்கள், எத்தனை முறை நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பில்லையா? அதற்கெல்லாம் ஒரு அழைப்பை கடவுள் கொடுக்கிறார். எழுங்கள், மீண்டுமாக எழுங்கள். முடங்கி கிடந்தால் சிலந்தையும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலை கூட வழிவகுக்கும் என்று சொல்வார்கள். நாம் முடங்கி கிடந்தால் சிலந்தையும் சிறைபிடிக்கும். நிச்சயமாக பாவத்தால், பலவீனத்தால் விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் கரம் பிடித்து நிச்சயமாக இந்த தவக்காலத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கி நான் பயணிக்க எழுந்து நடைபெற்றால் எரிமலை கூட வழிவகுக்க கடவுள் நமக்கு வழிவகுப்பார் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஐயா இயேசுவே, அற்புதமான இந்த தருணத்தில் நான் விழுந்து கிடக்கின்ற பாவ நிலைகள் அதை எனக்கு உணர்த்தி அருளும். என்னுடைய பலவீனத்தை பலமாக, குறையை நிறைவாக மாற்றி அருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. பாடுகளின் பாதையில் 10ஆம் நிலை. ஆண்டவருடைய ஆடையெல்லாம் களையப்படுகின்றன. திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அப்படியே நம் கண்களை மூடுவோம். இந்த காட்சியை நம் கண் முன்பாக கொண்டு வருவோமே. இளைஞர், 33 வயது இளைஞர், அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அண்ட சராசரங்களாம் படைத்த கடவுள் மனித சுபாவத்தில் இந்த இடத்தில் நிற்கிறார். சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு, எள்ளி நகையாடி கொண்டு, குறைகளை தவறான தீர்ப்புகளால் தீர்ப்பிட்டு குறைகளை சொல்லிக்கொண்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கின்ற அந்த சமயத்தில் தன்னை முழுமையாக இழக்கிறார். தன் உடலை இழக்கிறார், தன்னுடைய குருதியை இழக்கிறார், தன்னுடைய உடையும் இழக்கிறார், எல்லாவற்றையும் இழக்கிறார். இஸ் forgoing anything and everything for the humanity. மனிதத்திற்காக எல்லாவற்றையும் இழக்கிறார். ஒன்று இழந்தால்தான் இன்னொன்றை நாம் பெற முடியும். இழக்காமல் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தால் அதனுடைய காயங்களும் கசப்புத்தன்மைகள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இழக்க வேண்டியது எவ்வளவோ. குடும்பத்திற்காக நம்முடைய தியாகத்தின் நிமித்தமாக ஒரு கணவன் தன் குடும்பத்திற்காக இழக்க வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய உண்மையான அன்பினால் கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக முழுமையாக இழக்க வேண்டும். ஆக நாம் இழக்கின்ற பொழுதுதான் குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த சமூகத்திற்காக நல்லது செய்கின்ற பொழுது, லட்சிய பாதையில் நாம் வாழ்கின்ற பொழுது, பல அவமானங்களும், பல ஏச்சுக்கள், பேச்சுக்கள், தவறாக பொறாமை நிமித்தமாக நம்மை குறித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் நாம் இழந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நாம் இழப்பது? எல்லா முறையும் நாம் இழந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் இழக்காததா முழுமையாக இழக்க, தன் ஆடைகளெல்லாம் களையப்பட்டு தன்னை முழுமையாக இழந்து அதில்தான்
மிகப்பெரிய மீட்பின் அடையாளத்தை, அருட்சானத்தை, ஆசீர்வாதத்தை நம்பிக்கை விதையாக விருட்சமாக கொடுக்கிறார் என்றால் நாமும் இழப்போம், குடும்பத்திற்காக இழப்போம், நம்முடைய நல்ல பண்பு நலன்களுக்காக, நன்மை தனத்திற்காக எல்லாவற்றையும் இழந்து, ஒன்றை இழந்து இன்னொன்றை பெற உயர்ந்த வாழ்வின் பாதைக்கு உயர்ந்த எண்ணங்களோட, நல்ல எண்ணங்களோட நாம் வாழக்கூடிய மனநிலையை ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவா, இதோ அற்புதமான இந்த சிலுவை பாதை எங்களுக்கு ஒரு அழகான பாடம். நாங்கள் எங்கிருந்தோ பரபரப்பாக பதற்றத்தோடு வெறுங்கையா நாங்கள் வீடுகளிலிருந்து வந்தாலும் எங்களெல்லாம் அலச ஒரு அழகான ஒரு நேரம். குடும்பத்தில் நாங்கள் இருந்தால் இரைச்சல், பதற்றம், கவலை, இங்கே ஒரு அமைதி, ஒரு அழகான சிந்தனை. ஆக எங்களையே நாங்கள் இழந்து குடும்பத்திற்காக, திருமண வாழ்வுக்காக, சமூகத்திற்காக, நல்ல எண்ணத்திற்கும் நோக்கத்திற்கும் எங்களை இழந்து அதற்றின் வழியாக உடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மனிதர்களாய், மக்களாய், குடும்பங்களாய் எங்களெல்லாம் மாற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பயணத்தில் 11ஆம் நிலை. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் துளைக்கப்படுகின்ற காட்சி. திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். வித்தியாசமாக இருக்கிறது. அற்புதமான கரங்கள். எங்கே ஆண்டவர் இயேசுவின் கரங்கள் பட்டதோ அங்கு மீட்பும் புதுமையும் அருளும் ஆசிரும் புதுவாழ்வும் புது தெம்பு. அந்த கரங்கள் தான் துளைக்கப்படுகிற ஆணிகளால். கால்கள் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தார். கால் நடக்க பல ஊர்களுக்கு நடந்தார், சென்றார், போதித்தார், பல புதுமைகள், பல குணமளிக்கும் படிகளெல்லாம் செய்தார். இப்படி வட்டவருக்கு கிடைத்த சன்மானம் என்ன, கூலி என்ன? ஆணிகள். ஆணிகள் அற்புதமான அந்த கால்களை துளைக்கின்றன. ஆணி கொண்ட காயங்களை ஆண்டவா முத்தமிடுகின்றேன். உம்முடைய அற்புதமான இந்த கரங்கள் எங்களை தொடாதா? உம்முடைய கால்களின் பாதையில் எங்கள் வழி பயணம் அமையாதா என்ற எண்ணத்தோடு, ஏக்கத்தோடு, இது என்ன ஒரு முரண்பாடு. ஆனால் இதிலும் ஒரு அழகான சூட்சுமத்தை, லட்சிய பயணத்தை, செய்தியை அடக்கியிருக்கின்றேன். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கும் நாம், அன்றைக்கு யார் ஆணிகளால் அடைத்தது? கயவர்கள், படை வீரர்கள் அடித்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை நாம் கூட இயேசுவை இன்றைக்கும் ஆணிகளால் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோமோ? கால்களால் இன்றைக்கும் ஆணிகளால் நீங்களும் நானும் தொலைத்து கொண்டுதான் இருக்கிறோமோ? எப்படி? நம்முடைய தவறான வாழ்க்கை பாதையால் நாம் எப்பொழுதெல்லாம் தவறான பாதைகளாலும், தவறான சிந்தனைகளாலும், தவறான பேச்சுக்களாலும் இன்றைக்கும் நாம் வாழ்கிறோம். அப்பொழுதெல்லாம் இன்றைக்கும் அன்றைக்கு படைவீரர் ஸ்தானத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தொலைத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக சரியான பாதை இல்லாமல் தவறான பாதை புரணி பேசுகின்ற பொழுது மீண்டும் ஆண்டவரை நாம் துளைக்கின்றோம். அடுத்தவளை பற்றி தவறாக பேசுகின்ற பொழுது மீண்டுமாக ஆணிகளால் நாம் துளைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். நிறுத்தப் போவது எப்பொழுது? நாம் ஆணிகளால் துளைக்கின்றோம். அன்றைக்கு அடித்தார்கள், இன்றைக்கு நாம் அடித்து கொண்டு இருக்கிறோமோ? நினைப்போம், சரி செய்வோம், சுய ஆய்வு செய்வோம், சுத்திகரிப்பு செய்வோம். ஆண்டவா, உம் கரங்களால் எங்களை ஆசீர்வதியும். இங்கே குழுமிருக்கின்ற அத்தனை மக்களும் நாங்கள் எல்லாம் பலவீனம் உள்ளவர்கள், இயல்பிலேயே பலவீனம் உள்ளவர்களால் என்பதால் தான் உம்முடைய மீட்பு ஒன்று மட்டும்தான் எங்கள் இரட்சணியம். ஆகவே ஆண்டவா, உம்முடைய கரங்களால் எங்களை தொடும். இங்கு நின்று கொண்டு, ஜெபித்து கொண்டு, பார்த்து கொண்டு, வேண்டிக் கொண்டு, எண்ணிக்கொண்டு, சிந்தனை செய்து கொண்டு வந்தவர்கள், வர இயலாதவர்கள், குழந்தைகள், இளையோர்கள், இளம்பெண்கள், குடும்பத்தில் இருப்போர், பெரியோர், அருட்சவர்கள், அருட்தந்தையர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரங்களால் தொட்டு எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பலவீனங்கள் பலத்தாலும், குறைகள் நிறைகளாலும் மாற்றியருளும். ஆண்டவா, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனு. ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாதையில் 12ஆம் நிலை இயேசு உயிர் விடுகிறார். நிசப்தமான இந்த அமைதிக்குள்ளாக ஆண்டவன் இறை பிரசன்னம். இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று இறுதி கட்டத்தில் கூட மன்னிப்பை கொடுத்தார். அந்த நல்ல கள்வன் என்னை மன்னியும் என்று சொன்ன பொழுது, இன்றே நீர் என்னோட வான்வீட்டில் இருப்பாய். at the last moment also God is giving his own graceful blessing. ஆண்டவருடைய அருளின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் கூட நல்ல கள்வனுடைய மனநிலையில் உருமாறு ஆண்டவர் இயேசு தன் உயிரை கொடுக்கின்றார். உயிர் கொடுத்து உரு கொடுத்து உயிர் கொடுத்து உடைந்து உரு கொடுத்து உயிர் கொடுத்து தன்னை எல்லாம் மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசுதான் நாம் எல்லாம். Jesus is my life. Jesus is my everything. Jesus is my trust. Jesus is my life. Jesus is the head of my family and he is the one who can save me. Nothing else in the world. He is the one can give the eternal happiness. நித்திய வாழ்வுக்கும் நிலையான முடிவுக்கும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வ ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். நாம் யாரை நம்புகின்றோம்? பணத்தையா, பதவியா, பாராட்டுதலையா, அங்கீகாரத்தை, அடையாளத்தை? அதுவல்ல. ஆண்டவர் இயேசு உயிர் கொடுத்து உறவு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்த அந்த ஆண்டவர். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று நாம் சொல்லுகிறது. த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடுவர். ஆண்டவர் இயேசுவிடத்தில் சில கரங்களெல்லாம் விரிப்போம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நேரம் கூட ஆண்டவருடைய மீட்பின் ஆசீர் ஊற்று எல்லார் மேலும் பொழியப்படும். நல்ல கள்வனை நினைத்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய மீட்பும் புதுமை அங்கே மீண்டுமாக நிகழ்கிறது. ஆண்டவா, எங்களெல்லாம் தொட்டு வழி நடத்தலும். இந்த 40 நாட்கள் எங்களுடைய அழகான பயணம் ஆசிரியின் அருளின் பயணமாக எங்கள் வாழ்வே உமக்கு கொடுக்கின்றோம். எங்களெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவன. இறைவா பாடுகளின் பாதையின் உச்சத்தில் 13ஆம் நிலை செத்த உடலாய் தேவத்தாயின் மடியில் ஆண்டவர் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு பையன் மகன், இவ்வளவு ஒரு ஆசையோட கனவுகளோட ஒரு தாய், தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அழகான உறவு. நம்ம எல்லாம் திருமண குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளோட ஒரு தாய் தந்தை பிள்ளைகளோடு நாம் வாழ்கிறோம். நினைத்து பார்ப்போம். மகன் செத்த பிணமாக தாயினுடைய அந்த மடியில் நாம் என்ன நினைப்போம்? என் பிள்ளைங்க இருக்கணும், ஆண்டவா என்னை எடுத்துக்குங்க, என் பிள்ளைங்களுக்கு முன்பாக என்னை எடுத்துக்குங்க. ஆனால் நினச்சி பாருங்கள்,
அம்மாவுடைய மடியில் ஆண்டவர் செத்த உடலாக இருக்கிறார். தன்னுடைய வியாகுலத்தை, தன் துன்பத்தை, துயரத்தை, அன்றைக்கு சிமியன் சொன்னார் இல்லையா, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவோம், இங்கே நிறைவேற்றப்படுகிறது. ஆக உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவோம். வாள் துன்பம், துயரம். எவ்வளவு ஒரு துயரத்தின் உச்சத்தில், துன்பத்தின் பட்சத்தில், வேதனையின் தோணியில், கஷ்டத்தின் மாபெரும் அந்த நினைவில் அவ்வளவத்தையும் ஆண்டவா கடவுளே இதெல்லாம் உடைய சித்தம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மனநிலை தான் தாயாக தேவத்தாயினுடைய மனநிலை. இதோ ஆண்டவருடைய அடிமை சொன்ன வார்த்தை மீண்டுமாக நினைவு கூறப்படுகிறது, நிறைவேறப்படுகிறது. ஆக அன்புக்குரிய நம் இந்த நேரத்தில் கூட அந்த அம்மா தான் நம்ம எல்லாருக்கும் பலம். கடவுள் கொடுத்த அழகான பொக்கிஷம் புதையல் தேவத்தாய். தேவத்தாயின் மடியில் ஆண்டவர் இயேசு. நான் இப்பொழுது நினைப்பேன், அம்மா தாயே, ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது, இன்னொரு கரத்தில் என்னை வைத்து வழி நடத்தும். இதான் நமது ஜெபம். அம்மா தாயே, இதோ உம் மடியில் இயேசு இருப்பது போல உம்முடைய மடியில் என்னை வைத்து வழி நடத்தும். நாம் பலவீனத்தோடு இருந்தாலும், குறைகளோடு இருந்தாலும் என்னை சரிபடுத்தி, பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, என் திருமண குடும்ப துற வாழ்வெல்லாம் சரிபடுத்தி, தாயே உம் மடியில் தவழ்கின்ற பிள்ளையாய், குழந்தையாய் என்னெல்லாம் வாழ வளரச் செய்யும். நீரே என் பலமும் சக்தியும் ஆற்றலுமாக இருந்து என்னை வழி. நீ இல்லை என்றால் என் வாழ்வில் ஒன்றுமில்லை. அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னையின்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை. அன்னையோடு சேர்ந்த பயணம் இனிமையான பயணம். அன்னையின் மடியில் தவழ்கின்ற குடும்பமாக நாம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். கணவன் மனைவிக்கு ஜெபியுங்கள், மனைவி கணவனுக்காக வேண்டுங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக அம்மாவிடத்தில் ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாதையில் 14ஆம் நிலை கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். இதில் என்ன அழகு தெரியுங்களா? இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர், அண்ட சராசரங்களாம் படைத்த உலகமே அவருக்கு தான் சொந்தம். ஆனால் இறுதியில் அவரை அடக்கம் செய்ய அவருக்கே 6 அடி நிலம் இல்லை. இதுதான் பாரடாக்ஸ், இதுதான் யதார்த்தமான நிலை. உலகத்தையெல்லாம் படைத்த கடவுளுக்கு 6 அடி சொந்தம் இல்லை. மாற்றான் தோட்டத்து கல்லறையில் தான் ஆண்டவர் அடக்கம் செய்யப்படுகிறார். இதுதான் வாழ்வினுடைய யதார்த்தம். நாம் எவ்வளவுதான் சேர்த்தாலும் குவித்தாலும் சம்பாதித்தாலும் எதுவுமே நமக்கு சொந்தமில்லை. இருக்கும் வரை நல்ல முறையில் வாழ்ந்து வளர்ந்து பகிர்ந்துண்டு மனமகிழ்வோட மன நிறைவோட நல் உறவுகளால் வாழ அதான் வாழ்க்கை. வலம்புரிச்சான் அன்றைக்கு ரேடியோவில் அவர் பேசுவார், இந்த நாள் இனிய நாள். அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வார்த்தை எனக்கு எப்பொழுதும் கண்முன் வந்து நிற்கும். வாழ்க்கை என்பது அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வார்த்தை. வாழ்க்கை என்பது உயிரோடு இருக்கும் வரை திருத்தப்பட்டு மரணத்திற்கு பிறகு படிக்கப்படும் மாபெரும் கவிதை. வாழ்க்கை என்பது உயிரோடு இருக்கும் வரை நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் திருத்தப்பட்டு இறந்த பிறகு நாம் கவிதையாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்வே கவிதையாக. ஆக ஆண்டவர் இயேசு அப்படிதான், மாபெரும் கவிதை. மாற்றான் தோட்டத்து கல்லறையில் யதார்த்தமாக அடக்கம். இது அடக்கம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, புதிய தொடக்கம். ஆக புதிய தொடக்கம், புது வாழ்வு, புதிய அருள், புதிய ஆற்றல், புதிய சக்தி. ஆக இப்படியாக சாவுக்கு சாவு அடித்து சாகா வரம் பெற்று முடிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முதலிட வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை முதலீடு செய்தவர் தான்
ஆண்டவர். என்ன அருமை, என்ன ஒரு பெருமை. ஆகவே நம்முடைய வாழ்வுடைய யதார்த்தத்தை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்ல, எது நிலையானது எது நிலையற்றது என்று உணர்ந்து நல்ல மகிழ்ச்சியோட மனநிறைவோட சந்தோஷத்தோட ஆண்டவர் இயேசுவை இறுக பிடித்து கொண்டு நெஞ்சில் அல்ல சொல்லில் அல்ல செயலில், உலகத்தின் மிகப்பெரிய சிறந்த சொல் செயல் என்று சொல்வார்கள். ஆக செயலில் நல்ல மாற்றத்தை கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் பயணத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த தவக்காலம் முழுவதும் அழகான புது வாழ்வுக்கான அடையாளமாக மாற நீங்களும் நானும் உருமாறுவோம். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவா, எங்கள் வாழ்வெல்லாம் அருளும் ஆசீர்வாதம் மாற யதார்த்தத்தின் நிலையில் நிரந்தரமானதும் நிலையானது நீர் ஒருவர் மட்டும்தான் என்ற ஒரு புரிதலை தெளிவை எங்களுக்கு கொடுத்து அடுத்து எங்களுடைய திருமண குடும்ப வாழ்வினுடைய நகர்வுகளை மகிழ்வோடு மனநிறைவோடு எடுத்து செல்ல அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. நம்முடைய பாப்பரசருடைய கருத்துக்காகவும் இந்த நேரத்தில் பங்கெடுத்த நாம் பங்கெடுக்க இயலாத ஒவ்வொருவருடைய கருத்துக்காகவும் நம்மை உலுக்கிய சிந்தித்த சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் மாபெரும் அருளாக ஆசிர்வாத முயற்சிகளும் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். ஒரு நிமிடங்கள் இன்றைக்கு நாம் சிந்தித்த இயேசு நம்மோட பேசிய எந்த ஸ்தலம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை நாம் வாழ்வாக்க நம்ம அப்படியே நம்ம அங்கங்கே பேச்சுக்கள் இல்லாமல் அமைதியாக ஆண்டவரோடு இணைந்த பயணம் இனிமையான பயணமாக மாறட்டும். திருப்பலிக்கு நாம் சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய நிறைவின் முழுமை திருப்பலிக்கான முன்னுரை, அதை தொடர்ந்து வருகை பாடலை நாம் பாடுவோம். திருப்பலிக்கான முன்னுரை. திருப்பலி முன்னுரை. இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலி வழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் வரவு தவக்கால நன்மைகளை நீங்கள் பெற்று நலமடைய வரவேற்கிறோம். வருடம் ஒரு முறை திருச்சபை இயேசுவின் பாடுகளை மனதில் சிந்தித்து நம்மை மனமாற்றத்திற்கு மீண்டுமாய் அழைக்கிறது. இறை மனித உறவை புதுப்பிக்கும் காலம். இறுகிப்போன இதயங்கள் அன்பில் மீண்டும் துளிர்க்கும் காலம். ஆணவமும் சுயநலங்களும் களையப்பட்டு புதிய வாழ்வு பெற அழைக்கப்படும் காலம். 40 நாட்கள் என்ற காலகட்டம் விவிலியத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பின்னி பிணைந்துள்ளதை நாம் காணலாம். இந்த 40 நாட்களின் முடிவில் கிடைத்த வெற்றி அனுபவங்களை நாமும் பெற்று மகிழ அழைக்கப்படுகிறோம். தவக்காலம் நமக்கு நோன்பு காலமாக வேண்டும். உடலை அடக்குவது மட்டுமன்று, உள்ளத்தை அடக்கி ஆள்வதும் உண்மை நோன்பை என்பதை உணர்ந்து நடப்போம். கிறிஸ்துவ வழி துன்ப வழி, சிலுவை வழி. அவ்வழியின் முடிவிலுள்ளதோ மகிழ்ச்சி. ஆயினும் துன்ப வழி மகிழ்ச்சிக்காகவே என்பதால் அத்துன்பமே மகிழ்ச்சிதான். கிறிஸ்தவனுக்கு சிலுவை இல்லாத உயிர்ப்பு இல்லை, அச்சிலுவை தராத மகிழ்ச்சி இல்லை. இந்த ஆண்டு தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியில் கலந்து கொண்டு தவக்காலத்தின் இறுதியில் நாம் பெரும் மகிழ்ச்சி நிறைவாக பெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடலை நாம் பாடுவோம்.
அழகான பாடல். இறைவா இதோ வருகின்றோம். நம்முடைய திருப்பலியில் பங்கெடுக்க சேர்ந்து பாடல். திருவுள்ளம் நிறைவேற்ற வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற. இயேசுவோட அழகான இந்த பயணம், சிலுவை பாதையில் பங்கெடுத்த நாம் ஆண்டவரோடு இணைந்த இந்த திருப்பலிகள் ஆண்டவா எங்களெல்லாம் வழி நடத்தும் என்று சொல்லி இதயத்தை எடுத்து விடு. அழகான வார்த்தை, கல்லான இதயம் எடுத்து இதயத்தை எடுத்து விடு. உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற. திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது ஜஸ்வந்த் பிரகாஷ் ஜான்விஸ்டி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். மேலுமாக நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள்: சோபன் குடும்பத்தார், போஸ்கோ ஸ்டெல்லா வீடு நல்ல முறையில் கட்டி இறையாசிர் வேண்டி இவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். குழந்தை சாமி, அண்டோனி, ஜோனான் அவர்களுடைய நன்றி திருப்பலியாகவும், ராபர்ட் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்காக ரெக் சேவியர், மிக்கி ஹரிசன், ஜெசிகா, மேலுமாக பிஸ்னஸ் நல்ல முறையில் லாபம் கிடைக்க அலிஸ்டா பிரைவேட் லிமிடெட் அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பு கணக்கு தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆனுமா இலைப்பாற்றுக்காக டிபி ராஜேந்திரன், லூது மரியாமால், சபரியம்மாள் ராஜு, இருதய மரிய ராஜு, உகேரிசியா பெர்னாண்டோ, ஃபிலோமினா பெர்னாண்டோ, செலஸ்டியா டிவோட்டா, forgotten souls all the souls in the purgatory, Magadev, Ramesh Kumar, Viswanathan, Jay Kumar, Douglas Fernando, Eucharis Fernando, Angela Eucharis இந்த ஆன்மா இலைப்பாற்றுக்காக இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவர் செவிசாய்த்து என் மீது இரக்கம் கொண்டார். ஆண்டவர் எனக்கு துணையானார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்னிப்பில் பெருந்தன்மையானவர் கடவுள். மன்னித்து பழக கற்றுக்கொள்வோம். கடவுளுடைய மன்னிப்பை நாம் கேட்போம். நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக மனமருந்து மன்னிப்பை ஆண்டவர் இயேசுவிடத்தில் வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்குவோம். கடவுளுடைய இரக்கத்தை நாம் கேட்போம். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரியும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 1-9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வரவழைக்கிறார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பு நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் என் தலையை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்று ஆண்டவருக்கு உகந்த நாள் என்று அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து வருவதும் உங்கள் இனத்தாருக்கு உங்கள் மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு தளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிருளை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.
ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 9 இறைவசனங்கள் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணம் விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அது மேடு பள்ளங்களை உருவாக்க அல்ல, மாறாக நல் உறவுகளுக்கு வழிவகுக்கதான் அழகான இந்த தவக்காலம். தவக்காலம் என்றாலே ஒரு அழகுதான், அது ஒரு பேரழகாக மாறுகிறது நம்முடைய தவ முயற்சிகள் வழியாக. முதலில் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். அதனால தான் அடிக்கடி திரும்ப சொல்வேன், முடியும் என்றால் முயற்சி செய்யுங்கள், முடியாதென்றால் பயிற்சி செய்யுங்கள். நம்மால் முடியும் என்றால் முயற்சி செய்வோம் தவ முயற்சிகள் வழியாக. ஐயோ முடியல என்றால் பயிற்சியை நாம் செய்வோம். ஆக இப்படியாக தொடக்கத்திலிருந்து விபதி புதன் நாளிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளி, இன்னும் ஏராளமான நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அருளாய் ஆசீர்வாதமாய் மாற்றுங்கள் என்றுதான் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுளும் ஆசீர்வதிப்பார். நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கான ஆசீர்வாதம் நிச்சயம் ஆண்டவர் தந்து கொண்டு தான் இருப்பார். இது போன்ற நம்முடைய வாழ்க்கையின் குடும்ப வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கை சூழ்நிலையில் நிச்சயமாக சரியான பாதையில், சரியான வாழ்வில், சரியான கோணத்தில், சரியான வாழ்க்கை வாழ்வது மிகப்பெரிய சவால். ஆனால் அந்த சவாலும் சாத்தியமாகும் ஆண்டவருடைய துணையோடு நாம் பயின்றோம், முயன்றோம் என்றால் அந்த விதத்தில் நல்ல அற்புதமான கடவுளுடைய அருளின், ஆற்றலின், ஆசீர்வாதத்தின், இரக்கத்தின் நாட்களாக, காலங்களாக இந்த தவக்காலம் அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த தவக்காலத்தில் மிக முக்கியமாக நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய அந்த விபதி புதன் நாளன்னைக்கு நாம் கேட்டோம். 3 முக்கியமான தூண்கள் தவகால தவ முயற்சிகளாக சொல்லப்படும். ஒன்று நோன்பு, ஃபாஸ்டிங். த செகண்ட் ஒன் தர்மம், ஆம்ஸ் கிவிங் அல்லது ஆக்ட்ஸ் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் செயல்கள். 3வது ப்ரேயர். இன்றைக்கு நோன்பை பற்றி தான் ரொம்ப அழகாக முதல் வாசகம் நற்செய்தி சொல்லப்படும். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு அலசல். சரியா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாம் எல்லோரும் நோன்பு இருந்திருப்போம்.
உபவாசம் இருந்திருப்போம். இதில் பல பேர் வெள்ளிக்கிழமை இருப்பாங்க, சில பேர் 40 நாட்களும் இருப்பீங்க. ஆகையால் நம்மளுடைய எண்ணம் கவனம் எதில் இருக்குன்னா உணவை தவிர்ப்பது அல்லது மாமிசத்தை தவிர்ப்பது. இதுதான் நம்முடைய நோன்பா? இதுதான் நம்மை திருப்திப்படுத்துகின்ற வகையில் நான் இந்த 40 நாள் நான்வெஜ் சாப்பிட்லனா நோன்பு முழுமை அடைந்து விட்டதா? அப்போ நோன்புனா என்ன? அந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பை கடவுள் விரும்புகிறார் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதை பற்றி சின்ன ஒரு ஆய்வு, ஒரு குறிப்பு. அதிலிருந்து நாம் இந்த 40 நாட்களும் இதுதான் நோன்பு என்றால் அதை நாம் தொடங்குவோம், அதை நாம் செய்வோம். ஒரு நபர் திருச்சி அரசு மருத்துவமனை, அவருடைய பேர் கோவிந்தராஜ், ஒரு இந்து மனிதர். அந்த கோவிந்தராஜ் என்ன செய்தார் என்றால் மருத்துவமனைக்கு உள்ளாக சென்று வெளியே வருகிறார். மருத்துவமனைக்கு வெளியே அங்கே நோயாளிகள், பசியால் இருப்பவர்கள், அனாதைகள் ஆகியவற்றை பார்க்கிறார். தன்னால் முடிந்த தண்ணீர் பாட்டில் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறார். இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ளாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவரே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கவங்களுக்கு கொடுக்குறார். எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க, நல்லா இருங்க அப்படின்னு. அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, இதையா நம்ம டெய்லி செய்யக்கூடாது? அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சார், டெய்லி செய்யறது எவ்வளோ பெரிய சவால் இல்லையா? தினசரி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி அவராகவே சமைத்து அந்த அரசு மருத்துவமனைக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அனாதைகள், நோயாளிகள், ஆதரவற்றவர்கள், பிச்சைக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் அவர் கொடுக்குறார். எத்தனை வருஷமாக நினைக்கிறீங்க? 26 வருஷமாக. தொடங்கினது 2000. அவரும் நடுவில் இறந்து போனார். அவங்க பையன் அதை கண்டினியூ பண்ணுறார். இப்போ இதை என்ன சொல்வது? கோவிந்தராஜ் இன்னைக்கு ஒரு இந்து மனிதர், நம்ம எல்லாருக்கும் ஒரு இதுதான் நோன்பு, இதுதான் ஃபாஸ்டிங். இதை நான் சொல்லலை, முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைக்கி முதல் வாசகம் நீங்கள் கவனிச்சிங்களா? நல்லா கவனிங்க. அழகான பாடம், இது இறைவனுடைய பாடம் தான், நாம் கற்றுக்கொள்வோமே, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன முதல் வாசகம் என்னன்னா, கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா கேளுங்க. கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? கடவுளே, நாங்கள் நோன்பு இருக்கிறோம், பொருத்தனை செய்கிறோம், விரதம் இருக்கிறோம், ஏன் எங்கள் ஜெபம் கேட்கல? அடிப்படையான கேள்வி இல்லையா? நாம் கூட அப்படி யோசிப்போம். நாம் ஜெபிக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், விரதம், ஏன் என் ஜெபம் கேட்கல? அதுக்கு கடவுள் சொன்ன பதில் மொழி தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் விரதம் இருந்தோம், நோன்பு இருந்தோம், வேற என்ன பொருத்தனைலாம் செஞ்சோம், எங்கள் ஜெபம் கேட்கலையே. அது கடவுள் என்ன பதில் சொல்கிறார்? அதான் எனக்கு முதல் வாசகம். என்ன பதில் சொன்ன? நீங்கள் நோன்பு இருந்தீங்க, உபவாசம் இருந்தீங்க, பொருத்தனைலாம் செஞ்சீங்க, அதில் எந்த உடன்பாடு இல்லை, எந்த மாட்டுக்கு. ஆனால் செய்யக்கூடாது செஞ்சீங்களே, மக்களை நசுக்குனீங்க, ஒடுக்குனீங்க, பசியாறு இருக்கணும் உணவு தரல, அவனை என்னான்னு கண்டுக்கல, அப்புறம் எதுக்கு உன் நோன்பு? இது நான் கேட்கல, இந்த நாளுடைய முதல் வாசகம். அப்போ நோன்பு என்றால் என்ன? ரொம்ப அழகாக நம்முடைய பாப்பரசர் லியோ ரொம்ப அழகாக சொல்கிறார். விபூதி புதனுக்கு முந்தின நாள் அவருடைய செய்தி ஃபாஸ்டிங்கை பற்றி பேசுகிறார். It gives a beautiful what is fasting. அப்படி ஃபாஸ்டிங் அவர் சொல்கிறாரு, நோன்பு என்பது ஃபாஸ்டிங் அவே ஃப்ரம் த பேட் தாட்ஸ். நம்முடைய தீய எண்ணங்களிலிருந்து விடுபடும் பற்றி அதான் நோன்பு. தீய வாழ்க்கையிலிருந்து விடுபடுறோம் பற்றி அதான் நோன்பு. கடுமையாக நம்ம சில பேரை பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதை மென்மையாக்குறோம் பார்த்தீங்களா, அதான் நோன்பு. அப்போது நோன்பு என்றால் என்ன என்பது தெரிந்தால்தான் நாம் இருக்கக்கூடிய உபவாசத்துக்கு அர்த்தம் பெறுகிறது. ஆக ஃபாஸ்டிங் என்பது பழைய அல்லது கெட்ட வாழ்க்கை, கெட்ட பேச்சுகள், கெட்ட நடத்தைகள், கெட்ட எண்ணங்களிலிருந்து வெளிவரும் பற்றியா, தட் இஸ் கால் ஃபாஸ்டிங். போப்பாண்டவருடைய வார்த்தை. அவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கொள்கிறார், ஃபாஸ்டிங் அண்ட் லிசனிங் என்கிறார். நோன்போட கேளுங்கள். என்ன கேட்கணும்? ரேடியோவியா, ஃபோனையா, யூடியூபியா? இல்லை, லிசன் த வாய்ஸ் ஆஃப் காட். நோன்பு என்பது எனக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். உபவாசம் என்றால் என்ன? அவே ஃப்ரம் த பேட் தாட்ஸ், தவறான வாழ்க்கை, தவறான அதிலிருந்து வெளிவரது. அதோடு கேளுங்க, லிசன் த வாய்ஸ் ஆஃப், கடவுளுடைய குரலை கேளுங்கள். இந்த நாட்களில், இந்த 40 நாட்களில் ஜஸ்ட் லிசன் த வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரலை கேளுங்க. அதான் நோன்பு. ஹியர் த பீப்புள்ஸ் கிரை, எங்க மக்கள் அழுகிறார்களோ அந்த அழுகுரலை கேளுங்கள், அதான் நோன்பு என்கிறார். என்ன அழகான வார்த்தை இல்லையா? இன்னைக்கு கூட நற்செய்தி பாருங்க, அந்த யோவான் கேட்குறேன், நாங்கள்லாம் நோன்பு இருக்கிறவங்க, சீடர்கள் நோன்பு இருக்கிற, நோன்பை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லப்படும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் நோன்பு, உபவாசம், பொருத்தனை, விரதம், இது அர்த்தமுள்ள வகையில் நாம் மாற்றுவோம். தவறான பாதை, தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான பேச்சுகள், இதிலிருந்து வெளிவருவதுதான் நோன்பு.
கடவுளுடைய குரலை கேட்கும் தான் நோன்பு. மற்றவனுடைய அழுகுரலுக்கு நாம் செவிசாய், அதான் நோன்பு. இப்படியாக நம்முடைய வாழ்வை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து அழகான மாற்றத்தில் நிச்சயமாக புனித வாரத்தை நோக்கிய பயணத்தில் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். முடியும் என்றால் முயற்சி செய்வோம், முடியாது என்றால் பயிற்சி செய்வோம். எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க எங்கள் தந்தையே எம் இறைவா, தபம், ஜெபம், பிறன்பு என்ற இம்மூன்று செயல்களால் உம் திரு அவை கிறிஸ்துவின் பாடுகளின் வெற்றியை இவ்வுலக மக்களுக்கு அறிவிக்கவும், சொல்வதை செயலில் காட்டி எம் விசுவாசம் உயிருள்ளதாக இருக்கவும், எம் பிறரன்பு சேவையால் உலக மாந்தர்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு புது வாழ்வு அடைந்திட வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க எங்கள் தந்தையே எம் இறைவா, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று அழைத்தீரே. நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இத்தவக்காலத்தில் நன்கு பயன்படுத்தி கடவுளோடு ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவிற்கு ஏற்புடையவர்களாய் மாற நல்ல மனநிலையை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவன்பு மிக்க எங்கள் தந்தையே எம் இறைவா, இன்றைய நாளில் தங்களின் கல்விக்காக தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். கருத்தாய் படித்ததை நினைவில் வைக்க ஞாபக சக்தியை அளித்தருளும். அதை செவனை எழுத வழிகாட்டும். தேர்வு நடக்கும் காலங்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அன்போடும் கரிசனையை காட்ட அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். பரிவன்பு மிக்க எங்கள் தந்தையே எம் இறைவா, இக்கால சூழலில் இரக்கமும் தூய்மையான உள்ளம் படைத்தோர், நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் இவர்கள் அனைவரும் உம் பொருட்டு துன்புறுத்தப்படும்போது உமது இரக்க பார்வையால் அடிமைத்தனத்திலிருந்து அன்று எம் முன்னோரை மீட்டது போல காக்கவும். இன்று உம்மை மட்டுமே நம்பி வரும் எம் அனைத்து மக்களையும் உமது பேராற்றலினால் இடிந்து போன எம் வாழ்வை வென்றெடுக்க தேவையான உமது இரக்க பார்வையை எம் மீது பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வு. கடவுள் நாம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நாம் செல்வோம். தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். காணிக்கை பாடலை நாம் பாடுவோம். அனைத்துலகம் நிறைவாமை போற்றுகிற மறுப்பறிக்கல் இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ள தென்மலை மனித உழைப்பில் பயணமான இந்த அப்பத்தை மக்கள் உங்களுக்கு வாழ்வெடுக்கப்படும். ரசத்தை பெற்றுக்கொள்ளும் மனித உலகத்தின் பயணமான ரசத்தை மக்கள் வாழ்வதற்கு நாம் தருகின்ற காணிக்கை நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும்
நம்முடைய எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் இந்த சிலுவை பாதனுடைய பரிபூர்ண பலனெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள நாம் தரக்கூடிய இந்த காணிக்கை நம்முடைய உழைப்பின் அடையாளத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இவையெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற பலிப்பொருளாய் மாறி அந்த ஆண்டவருடைய இரக்கம் அருளால் நிரப்பிட இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் என்னாலும் எவ்விடத்திலும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனும் அது பேர் அருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றனர். அதனால் பக்தி உள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றனர். ஆகவே ஆண்டவரை வானகத் தூதரோடு முதன்மை வானகத் தூதரோடு அரியணைச்சோ ஆட்சி புரிவாக அனைவரோடும் சேர்ந்து இந்த சிலுவை பாதனுடைய பேரு பலனை பரிபூர்ண பலனெல்லாம் நாங்கள் பெற்று உம்மை புகழ்ந்தெத்தி உரை குரலாய் சொல்வதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக அப்படியே நாம் தெண்டனிட்டு வணங்குவோம். ஆண்டவா இயேசுவே, எங்களை பாரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களோட வாரும், எங்களை வழி நடத்தும். இந்த 40 நாட்கள் எங்களுடைய தவ முயற்சிகளுக்கான பரிபூர்ண பலனை தாரும். எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம், திருமண வாழ்வில் ஒரு மாற்றங்கள், குடும்ப வாழ்வில் முன்னேற்றங்கள், இவற்றின் வழியாக உம்முடைய அருள், ஆசீர், ஆற்றல், சக்தி, பலம், இரக்கம், உம்முடைய அற்புதமான பேரன்பை உணரச் செய்தருளும். எங்கள் பங்கில் அனைத்து குடும்பங்களெல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ எங்கள் தனிப்பட்ட பக்தி முயற்சியின் வழியாகவும் இறை அனுபவத்தால் எங்களெல்லாம் நிரப்பிடமை வேண்டுகிறோம். உடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மகத்துவத்தில் மகிமையில் எங்களெல்லாம் வாழச் செய்தலும். ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள்
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இடவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தொந்த லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில்களும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் நம்மை வழிநடத்த, அவருடைய இரக்கமும் பேரன்பும் நம்மோடு இருக்க, நிச்சயமாக இந்த சிலுவை பாதனுடைய நாளில் கடவுளுடைய இரக்கம் அருள் ஆசீராய் நம்மேல் பொழியப்பட ஆண்டவர் கரத்தில் அமைப்பு கொடுத்து அவரை போற்றி புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திரு உலகத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்புக்கும் தண்டனைக்கும் காக்காமல் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடுமாறு மருந்தாகிட்டு இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர், உடன் இருப்பவர், நம்முடைய சிலுவைகள் எல்லாம் சுமப்பவர், சிலுவையின் பயணத்தில் நம்மோடு இருப்பவர், நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருப்பவர், நம்முடைய துன்ப வாழ்வில் குடும்ப வாழ்வில் பலமாய் சக்தியாய் நம்பிக்கை நங்கூரமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
என்னை காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் அரவணையில் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை விடும் வருகவென்றன்போடு என்னை விடும். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லி கொண்டு இருப்பதுதான் தவக்காலம் அழகான அற்புதத்தின் பொக்கிஷமான காலம், புதையல் நிறைந்த காலம், கடவுளுடைய அருளை பெறக்கூடிய காலம். நம்முடைய வாழ்க்கை பாருங்கள், வேகமாக ஓடுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் தான் தவக்காலம். ஆக நாம் எதை செய்கிறோம், ஏது செய்கின்றோம், எந்தெந்த வாழ்க்கை வாழ்கின்றோம், அதையெல்லாம் ஒரு சரி செய்ய, சுத்திகரிப்பு செய்ய, சுய ஆய்வு செய்ய, ஆன்ம பரிசோதனை செய்ய தான் அற்புதமான இந்த காலத்தினுடைய பயனை, பலனை, அருளை, ஆசிரை நாம் பெறவிருக்கின்றோம். உயிர்ப்பு பெருவிழாவுடைய தயாரிப்பான காலம். ஆகவே உங்களை அன்போடு பாராட்டுகின்றேன். நிச்சயமாக நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் எவ்வளவுதான் வாழ்க்கையில் எந்ததோ வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த நாட்களிலாவது கூடுதலாக இயேசுவின் அருள் நம்மை வழிநடத்தும், குடும்பத்தை வழிநடத்தும் என்று உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேடல்கள், உங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிட்டு அன்போடு வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த சிலுவை பாதை தவக்காலம் நீங்கள் நல்லா வரீங்க, மிகுந்த மகிழ்ச்சி, நல்லா பங்கெடுக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், இதில் 2 மிக முக்கியமான குழுவினர் இங்கே இல்லை. யார் இது? குழந்தைகள் நிறைய பேர் இங்கே இல்லை. ஒன்று அவங்க எங்கே இருப்பாங்க, ஒன்று டியூஷன் இருப்பான், ஒன்று படிப்புன்னு இருப்பான். ஆனால் அவன் படிக்கிறவன் அத்தனை பேரும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வர போகிறானா இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர போகிறானா எனக்கு தெரியல. வந்தால் சந்தோஷம். இன்றைக்கி வராதவங்களில் யாராவது ஒருத்தர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா சிலுவை பாதைக்கு வரல இல்லையா, வரணும். இங்கே 2 பேர் இருக்கிறான். ஆண்டவரை இறக்கமாயிரத்து கூட டான்ஸ் ஆடுறான். அது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதுக்கும் ஒரு ஸ்டெப்பு போட முடியுமா ஆண்டவர் இறக்கமாயிரன்றதான் எனக்கு தெரில. அவன் ஆடினேங்கிறான். அவன் ஒருத்தன் அப்படியே வணங்கினேங்கிறான். அவனுடைய பக்தி, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பக்தி, குழந்தை அங்கே இருக்கிற பக்தி, அது ஓகே. இப்போ என்னென்னா குழந்தைங்க நிறைய பேர் வரல. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இங்கே பேரண்ட் இருப்பீங்க, காட் பேரண்ட். அதே போல் இளைஞர்கள் நிறைய பேர் காணும். ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் இல்லையா. ஆனால் சனிக்கிழமை நைட்டு வந்து நல்லா தூங்கணும், 11 மணிக்கு எழுந்துக்கணும், மதியம் சாப்பிட்ணும், மறுபடியும் தூங்கணும். 6 நாள் டயர்டு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்டு. அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரம் கிடைக்கல வீட்டில் வந்து அந்த பிள்ளைங்க வரும்போது சிலுவை பாதை பற்றிலாம் பேசுங்க. ஏதாவது ஒரு ஸ்தலத்தை உங்கள் வீட்டில் கூட இன்றைக்கி பிள்ளைங்க, பேர குழந்தைங்க, இளையோர்கள், இளம்பெண்கள் வந்திருந்தால் அவங்கள வச்சு நீங்கள் சிலுவை பாதை வீட்டில் கூட சொல்லுங்கள். நம்ம விட்டுறக்கூடாது. we should not give up the tradition of participating the way of the cross இல்லையா. வெரி இம்பார்ட்டன்ட். நாம் வந்துட்டோம், வராதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் தான் போயிட்டு சிலுவை பாதையின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை நீங்கள் தான் போய் சொல்லணும். இயேசுவாக நீங்கள் தான் போகிறீங்க, சீமோனாக நீங்கள் தான் போகிறீங்க, வெரோனிக்காவை நீங்கள் தான் போகிறீங்க. ஆகையால் நான் உங்களுக்கு நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கிட்ட போது என் மனசுக்குள்ளே உதித்த இது சிந்தனை தான், இந்த குழந்தைகள் எங்கே, இளையோர்கள் எங்கே, அப்போ அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்ப, நீங்கள் தான் போய் சொல்லணும். ஆக இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வராத குழந்தைங்க, அவன் லேட்டாக வந்தாலும் பிள்ளைங்களாம் வச்சு குறைந்தபட்சம் சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சதை சிலுவை குறைந்தபட்சம் முதல் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இரக்கமாயிரும், சுவாமி எங்கள் மேலே இருக்க, அப்படியெல்லாம் சொல்லி கூட நீங்கள் செபிக்கலாம் என்பதை அன்போடு உங்களை நினைவுறுத்துகின்றேன். ஆக எல்லா தரப்பு மக்களும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். 1. 2வதாக இன்றைக்கி நீங்கள் போகும்போது செவ்வாய் பழம் இல்லையா, செவ்வாழை, சரியா, செவ்வாழை தருவாங்க. அதில் இது எதுக்குன்னா செவ்வாழை ஏன் வெள்ளிக்கிழமை தராங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது, சரியா. செவ்வாழை பழம். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபாதர் நான் ஏதாவது நான் தரணும் ஃபாதர் அப்படின்னாரு. சரி ஓகே, என்ன தரீங்க, பழம் தரட்டுமான்னு கேட்டேன். ஆமாம் மக்கள் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, முட்டிலாம் போட்டு, அதனால் பழம் கொடுங்கன்னு. அவர் வாரமான கொடுக்குறேன்னாரு. சரி வாரமான கொடுங்க, இதில் வேறு 1 மணிக்கு நான் எதாவது கொடுக்கணும், தயவுசெய்து ரொம்ப கொடுத்துனே இருக்காதீங்கன்ட்டு நான். ஆகையால் போகின்ற பொழுது பழங்கள் இருக்குது, வாங்கிட்டு போங்க. அது ஒரு நேந்திக்கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 2000 பழம் அவர் தராரு. ஆகையால் போகும்போது நம்ம காயாக வந்தோம், வரும்போது காயாக வந்து போகும்போது நம்ம பழமாக போவோம், சரியா. அதில் இப்படியாக நீங்கள் நினைத்து கொண்டு நன்றாக இந்த ஒரு சின்ன ஒரு பொறுத்து அவர் செய்கிறாரு, அதில் இதையும் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஆக மொத்தத்தில் தவக்காலம் சிறப்பான ஒரு காலமாக, அருளின் காலமாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்து. பாடல்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றாக எப்போதும் பாடுவது போல் இன்றைக்கும் நன்றாக சிறப்பாக பாடினீர்கள். கரவலை எழுப்பி அவளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம்.
அதில் 3 4வது ஜோனல் இன்றைக்கி சிறப்பித்தாங்க. அப்படியே சிலுவெல்லாம் தூக்கிட்டு அப்படியே அந்த கேட் வழியாக வெளியே போயிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்படியே திரும்பிட்டாங்க, 8வது ஸ்தலத்துக்கு திரும்பிட்டாங்க. அவ்வளோ பயபக்தியாக இருந்தது. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் நீங்கள்லாம் நன்றாக செய்தீர்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 3வது 4வது ஸ்தலத்துக்கும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். 3வது 4வது ஜோன் சிறப்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும், அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆக நல்ல ஒரு அழகான தவக்காலம் அருளின் காலமாக மாறட்டும். எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை நாயகனுடைய அருளோட ஆசீர்வாதத்தோடு நாம் செல்லுவோம். இரக்கமுள்ள இறைவா, அரும் பெரும் செயல்களுக்காக உமது மக்கள் நாங்கள் உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துகின்றோம். பயணம் செய்யும் நாங்கள் வழக்கமான தவக்கால முயற்சிகள் எல்லாம் நினைவு கூர்ந்து ஒரு வித்தியாசமான அருளின் ஆசீர்வாதத்தின் காலமாக அமையும். நாங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் ஆசீர்வதித்தலும் இவற்றின் வழியாக இந்த முடிவில்லா விண்ணக காட்சியை காண வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் ஆண்டவரின் இயேசுவின் அருளும் தெய்வத்தாயினுடைய ஆசிரியை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மனித பண்பிருந்த